இன்றைய வானிலை நிலவரம் குறித்த தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி தனலட்சுமி. நேயர்களுக்கு வணக்கம். முதலில் இன்றைய வானிலை பொதுவாக எவ்வாறாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்துவிடலாம். நேற்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருக்குவளை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்திருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். தொடர்ந்து இப்போ அடுத்தபடியாக இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் இதே நிலைதான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 10 மணி நிலவரப்படி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே பெரும்பாலும் நமக்கு உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கடலோரமாக இருக்கக்கூடிய சில இடங்கள் மட்டும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதுவும் ராமநாதபுரம் பகுதியில் மட்டும் ஒரு 10 மணி போல நமக்கு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய காலை 10 மணி நிலவரப்படி இங்க மட்டும்தான் மழைக்கான அறிகுறிகள் நமக்கு தென்படுது. மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து ஒரு 9 மணி நேரம் போல நமக்கு பனியாக இருந்தாலும் கூட இடையில கொஞ்சம் மேகமூட்டம் வரும். ஒரு 9 மணிக்கு மேலாக அது மழை பொழியும் என்ற வாய்ப்பு தருமா அப்படின்னு நீங்க யாரும் பயப்பட வேணாம். அது ஒரு பனிக்காலம் இருப்பதனால, வெப்பமயமாகிறதுனால அந்த பனி என்பது ஒரு மேகக்கூட்டமாக உருவெடுக்கும். ஆனால் அது மழையை கொடுக்காது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில இப்ப அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்பநிலை எவ்வாறாக இருக்கும், அதற்கடுத்தபடியாக மாலை நேரங்களில் தமிழகம் எவ்வாறாக காட்சியளிக்கும் என்பதை நம்ம பார்த்து விடலாம். ஒரு 12 மணிக்கு மேல நம்ம பல்வேறு இடங்களாக, அதாவது புதுச்சேரி, சென்னை, வேலூர், சேலம், ஆத்தூர், நெய்வேலி, பெரம்பலூர், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், காரைக்குடி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட இடங்களாக இருக்கட்டும், திருவண்ணாமலை, மதுராந்தகம், காஞ்சிபுரம், அதற்கடுத்தபடியாக செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்கள், அனைத்து இடங்களுமே நம்ம பொதுவாக பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 22 டிகிரியிலிருந்து ஒரு 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வெப்பநிலை என்பது பதிவாகும். ஏனென்றால் குளிர்காலம் என்பதனால இதே வெயிலானது ஒரு 2-3 மணி வரைக்கும் தான் நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும். அதற்கடுத்தபடியாக வழக்கம் போல நமக்கு 4 மணிக்கு மேல பனி என்பது தொடங்கிவிடும். அது அதிகாலை வரைக்கும் நீடிக்கும் என்பதுதான் வரக்கூடிய இந்த 2 நாட்களுக்கு இருக்கக்கூடிய வானிலையாக இருக்கும். 2 நாட்களுக்கு அப்புறம் இந்த வானிலை எவ்வாறாக மாறும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை வர இருக்கு. இதற்கிடையில் இந்த கிறிஸ்மஸ் அப்போ நமக்கு மழை இருக்குமா அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்போ நமக்கு இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சியானது மேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நமக்கு 25ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே இந்த மழை என்பது தொடரும். அது அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் நீடிக்கும் என்பதுதான் நமக்கு வரைபடம் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இப்போ நம்ம இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை 2 மணி நேரத்தில் நம்ம இருக்கும். இப்போ திங்கட்கிழமை போல நம்ம பார்த்து விடலாம். ஏன்னா இதற்கு இடைப்பட்ட காலங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால நமக்கு 25ஆம் தேதி நம்ம போயிடுறோம். பாருங்க, 25ஆம் தேதி போல நமக்கு சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த மழையானது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்காது. ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கை பற்றிய தகவலையும் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இலங்கையுடைய நிலவரத்தையும் பதிவு செய்து விடலாம். இப்ப காலையில 10 மணி வரைக்கும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, திருகோணமலை, அனுராதபுரம் வரைக்கும், அதற்கடுத்தபடியாக மட்டக்களப்பு, அம்பாறை வரைக்கும் இந்த மழை காலை 10 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்தபடியாக தொடர்ந்து மதியத்திற்கு மேல இலங்கையில கொஞ்சம் பல்வேறு இடங்கள்லையும் மழை என்பது நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையில எப்ப மழை நிற்கும் அப்படின்னு கேட்டோம்னா, சனிக்கிழமை மதியத்திற்கு மேல, அதாவது நாளை மதியத்திற்கு மேல இலங்கையில வந்து மழையினுடைய தாக்கம் குறையும் என்று சொல்லப்படுகிறது. இது குறிப்பாக இலங்கை பற்றி கேட்பவர்களுக்காக தமிழகத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் லேசான மழை இருக்கும். இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.